Friends, today I am documenting my chest exercises in my chest and back day. The first is 5 sets of bench press, 8 repetitions. It is 8 to 12 repetitions, but I do only 8, being a very ectomorph body. Before we go further, please subscribe to my YouTube channel. Click on the links below for products, nice products. If you buy from one of those links, you will be getting your product and I will also be making some money. நண்பர்களே, இன்றைக்கி வந்து செஸ்ட் அண்ட் பேக் டேயில் செஸ்ட்டுக்கு என்ன எக்ஸசைஸ் செய்கிறோங்கிறத பார்க்குறோம். முதல் வந்து 5 செட்டு பெஞ்சு ப்ரெஸ் 8 நம்பர் போடணும். அதுக்கு முன்னால் எல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள லிங்க்ஸில் உள்ள பொருள், டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பொருள்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பொருளும் கிடைக்கும், எனக்கு கொஞ்சம் ஏதோ கமிஷன் மணியும் வரும். The barbell should touch the bottom of the chest. Also be careful when replacing the barbell back on the rack. You can see now I am preparing for incline presses. திரும்பி வைக்கிறப்போ ரொம்ப கவனமாக வைப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செஸ்ட்டோட அடிப்பக்கத்தில் அந்த பார்பல் தொடணும். இப்போ வந்து இன்க்ளைன் ப்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது இன்க்ளைன் ப்ரெஸ் போட்டாலும் பெஞ்ச் ப்ரெஸ் போட்டாலும் செஸ்ட்டோட அடிப்பக்கம் தான் பார் தொடணும், கிட்டத்தட்ட வயிற்றுக்கு மேலே தொடணும். அதுக்கப்புறம் திரும்பி வைக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து 2 பக்கமும் பார்த்துட்டு வைப்பேன். அது தவற விட்டால் ரொம்ப கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிடும். The very dangerous situation is when you are replacing the barbell back on the rack. நீங்கள் திரும்பி வைக்கிறப்போ you should be very careful when you are replacing. You can see I am checking both ends to make sure both ends are in the rack. 2 பக்கமும் தலையை திருப்பி பார்ப்பேன் வைக்கிறப்ப, நீங்கள் கவனிக்கலாம். இது வந்து செஸ்ட்டோட மேல் பகுதி ஏறுறதுக்கு. This is for the upper and inner part of the chest. You can see I am looking at both ends before replacing. The owner of the gym had arrived to play the spotter. அதுக்குள்ளே வில்ஃப்ரெட் வந்துட்டார். நான் பின்னால் நிற்கிறேன், நீங்கள் போடுங்க அப்படின்னாரு. So with a spotter behind, all those fears are gone. With a spotter behind, you can do anything. பின்னால் ஒரு ஆள் நின்னா தைரியமாக கொய்யால வாடா பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், தைரியமாக நிற்கிறேன், நீங்கள் போடுங்க அப்படின்னாரு. அதனால் வந்து போட முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நான் போடுறப்ப இவர் வந்து பின்னால் நிற்கிறார். ஐடியலாக என்ன பண்ணணும்னா இவர் போடுறப்ப நான் பின்னால் நிற்கணும். இப்போயும் பாருங்கள், நான் 2 பக்கம் கவனித்து தான் வைப்பேன். ஈவன் வித் ஸ்பாட்டர் ஐ எம் கேர்ஃபுல் வென் ரீப்ளேசிங் த பார் ஆன் த ரேக். நவ் he implied me to put on more weights. This is more weight. 60 kg is more for me. I had finished my 5 sets. 5 செட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க, 2 கிலோ ஏற்றி 5 கிலோ ஏற்றி போடுங்கன்னாரு. 60 kg போட்டேன். பின்னால் ஆள் நிற்கிறனால தைரியமாக போட்டேன். பட் I could do only 2 reps. But the encouragement given by the spotter behind, you can do anything. பின்னால் ஆள் இருக்கிற தைரியத்தில் என்னால் 60 kg முடியாதுன்னு தெரியும், போட்டேன். இந்த தூக்க முடியல. he is assisting me. அவர் டச் பண்ணி தான் விடுறாரு, தூக்கி விடுறாரு. இதோட 5 செட்டு பெஞ்ச் ப்ரெஸ்ஸும் 5 செட்டு இன்க்ளைன் ப்ரெஸ்ஸும் ஆச்சு. 5 sets of bench press and 5 sets of incline press are finished. Next is dumbbells pullover. This is also 5 sets of 8 repetitions. இதுவும் 5 செட்டு 8 நம்பர். இந்த 3 வந்து செஸ்ட்டுக்கான பயிற்சி. These 3 exercises, 5 sets, the total of 15 sets. Bench press, incline press and dumbbell pullover, 8 repetitions to 12 repetitions. I do only 8 repetitions. So thank you very much. Please subscribe to my YouTube channel. I will be documenting and uploading, filming and uploading more videos like this in the gym and also at home. Please express your opinions in the comment section below. Comment உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. மிக்க நன்றி. I will be uploading exercise for the back muscle some other day. பேக் மசிலுக்கான எக்ஸசைஸும் இன்னொரு நாள் வந்து பண்ணுறேன். மிக்க நன்றி.